ரணில் விக்ரமசிங்கே ஏன் இந்த பிள்ளையானை சந்திக்க வேண்டும் என்கின்ற கேள்வி ஒன்று. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஏற்கனவே சுரேஷ் சாலையை சந்தித்திருந்தார். அவர் சட்டத்தரணியாக உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் இந்த தன்னுடைய முன்னைய எஜமான்களை வெளிவிடலாம். கருணா அம்மான் இந்த விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை சாடி இருக்கின்றார், அதாவது விமர்சிச்சிருக்கின்றார். தளபதிகளும் போராளிகளும் நீண்ட காலமாக வெறுப்படைந்திருந்தார்கள். வடக்கை பொறுத்தவரையில் தலைவருக்கு நெருக்கடி வருகின்ற போதெல்லாம் எங்களது அணிதான் அவரை காப்பாற்றியது. தலைவரிடம் நான் பல தடவைகளை தொடர்பாக கூறியிருக்கின்றேன், இந்த சமநிலையை போனாவிட்டால் பிற்காலத்தில் பிரச்சனை வரும்னு சொன்னான். இந்த இவ்வளவு காலம் இந்தியா மையப்படுத்தியிருந்த அல்லது இந்தியா இயக்கியிருந்த இதை எவ்வளவு விரைவாக யாழ் மாநகர சபைக்கு ஒப்படைக்க முடியுமோ. நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் வேண்டும். இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. இப்பொழுது சொல்லப்படுகிறது மாகாண சபை தேர்தலுக்கு பிற்பாடு அரசியல் சாசனத்தை நாங்கள் புதிய ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வருவோம் என்று பேசப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் எப்பொழுது என்று கேட்டால் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருஷம். ஏவிபியினுடைய மிரட்டல் உருட்டல், ஏவிபியினுடைய கொலைகள், அவர்கள் கடந்த காலங்களில் செய்து முடிந்த பல விஷயங்கள், தமிழ் தரப்பை மிரட்டி செய்யலாம் என்று சொல்லி அவர் யோசித்தால் அவர் யோசிக்கணும். இந்த மிரட்டல் எல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில் ஈடுபடாது என்பதையும் அவர் யோசிக்க வேண்டும். புத்த கோயில்கள் கட்டுப்படுவது என்பது நிறுத்தப்படவில்லை, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காணிகள் விடுவிக்கப்படுவது என்பது ஒரு காணி கூட விடுவிக்கப்படவில்லை. இந்த 6 மாசமாக விடுவிக்கப்படவில்லை. ஒரு அரசியல் கைது கூட விடுவிக்கப்படவில்லை. விரிவுரையாளர்களுடைய சரக்கும் அவ்வளவுதான் என்று சொல்லி சொன்னால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. சரிதானே? எல்லோருக்கும் தெரியும் ஏவிபி தான் இதில் என்பிபி என்ற பெயரில் இருக்கிறது. வெளியிலிருந்து வந்த புதிய சாமான்கள் என்றெல்லாம் கிடையாது. இது ஏவிபி உருவாக்கி அதுக்கு என்பிபி என்ற ஒரு பெயரை கொடுத்து ஜெஃப்னா பிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ அண்மையில் பேசு பொருளாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உதய கம்பெனியில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிள்ளையானை சந்திப்பதற்கு அனுமதி கோரியுமை. அதில் ரணில் விக்ரமசிங்கோடைய அனுமதி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தரணிகளை அனுமதிக்கலாம் என்கின்ற ஒரு விடயப்பரப்பில் உதய கம்பெனியில் அவர்களை அனுமதிச்சிருக்கிறார். அந்த வகையில் இந்த ஏதாவது ஒரு கைது நடைபெற்றிருந்தால் அந்த கைதியை சந்திப்பதற்கான அந்த கைதியை சந்திப்பதற்கு அனுமதி பெறணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுவும் பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு கைதியை சந்திப்பதற்கு பல இறுக்கங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் சட்டத்தரணிகள் சந்திக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் உதய கம்பெனி அவர்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே ஏன் ரணில் விக்ரமசிங்கே ஏன் இந்த பிள்ளையானை சந்திக்க வேண்டும் என்கின்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஏற்கனவே சுரேஷ் சாலையை சந்தித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது வளமை. அண்மை காலமாக கூட அரசு அதிகாரிகளை சந்திப்பு அதிகரிச்சிருக்கிறது ரணில் விக்ரமசிங்கோட. அந்த வகையில் சுரேஷ் சாலை ரணில் விக்ரமசிங்கே சந்திச்சிருந்தார். அவர்களுடைய சந்திப்பில் என்ன விடயம் கலந்துரையாடப்பட்டது என்றது குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் கூட சுரேஷ் சாலை கூட இந்த உயிர்த்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம். அதாவது உயிர்த்த தாக்குதல் தொடர்பாக பெயர்கள் அடிபடுகின்ற பொழுது அதில் சுரேஷ் சாலையின் பேரும் ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த சுரேஷ் சாலை எதற்காக இவரை சந்தித்தார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே என்னத்துக்காக இப்போ பிள்ளையானை சந்திக்க அனுமதி கோரியிருந்தார்? ஆக பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சந்திப்பதற்காக அனுமதி கோருகின்றார். ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது. பிறகு பிள்ளையான் அனுமதி கோருவது தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. அதுவும் அனுமதி நிராகரிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அவர் கோரிக்கை விடுத்ததற்கு அமைவாக, அதாவது நான் அவருடைய சட்டத்தரணியாக உள்ளே செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்ததற்கு அமைவாக அவர் சட்டத்தரணியாக உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றார். அப்போ 2 விஷயங்கள் முக்கிய விடயமாக இருக்கின்றது. அதாவது சட்டத்தனியாக இவர் செல்வதற்கான அனுமதி, அடுத்த ரணில் விக்ரமசிங்கேவுக்கு முற்றாக அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதோடு இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, பிள்ளையான் கைது செய்யப்படுகின்றார். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் நான் முன்னே காணொலியிலையும் சொல்லியிருப்பேன், உபவேந்தரை கடத்தி துன்புறுத்தி கொலை செஞ்ச சம்பந்தமாக. ஆகவே அந்த வகையில் இப்போ அதற்கு பிறகு பிமல் ரத்நாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருப்பார், இவர் உயிர்த்த சம்பந்தமான சில தவறுகளை சொல்லியிருக்கின்றார் என்று. ஆக இந்த சம்பவங்கள் தொடர்பாக பேசுவதற்காகத்தானா இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுமந்திரன் அவர்கள், தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காரு. என்று பார்த்தீங்கன்னா, தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் தன்னுடைய முன்னைய எஜமான்களை வெளிவிடலாம், அவருடைய பெயர்களை வெளிவிடலாம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கார்.
ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையான வந்து இப்போ கைது செய்திருக்கணும். அவர் வந்து தன்னுடைய எஜமான்களை சிக்க வைக்கிற வாக்குமூலங்கள் சில வழங்கியிருக்கின்றார் என்று அனுர ஆதரவு அரச ஊடகங்கள் வந்து செய்தியை வெளியிட்டு. ஆகவே இப்படியாக இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் ஆராய்கின்ற பொழுது பல முக்கியமான விடயங்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. அதில் இதுக்கும் ஒன்று. ஆக இப்படியாக இந்த விடயப்பரப்பில் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகின்ற அளவுக்கு பல விடயங்கள் இருக்குது. அதில் சுமந்திரன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா 1996 ஆண்டு முதல் வடமராட்சி கிழக்கின்ற கரையோர கிராமங்கள் இலக்கு வைத்து பாரிய மணல் கொள்கை மகேஸ்வரி நிதியத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாகவும் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்படலாம். இந்த நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஊழல் ஒழிப்புத்துறைக்கு தற்போது ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போ அவர் ஜனாதிபதி என்ற கதிரையில் இருக்கிறார். அப்போ அவர் இது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுப்பார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இது வந்து இப்போ பெரும்பாலான பேசு பொருளாக இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கே ஏன் இந்த விடயப்பிறப்பில் முன்னிற்கின்றார், அடுத்த உதயகம்மன்பிலே இந்த விடயப்பிறப்பில் முன்னிற்கின்றார். ஆக இந்த உயிர்த்தனார் தாக்குதலோட ஏற்கனவே சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற பேசு பொருளாக இடைப்பட்டது யார் என்றால் ராஜபக்சர்கள் குழாம். இந்த ராஜபக்சர்களை தான் குறிவைத்திருக்கின்றாரா சுமந்திரன் அவர்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது. அதாவது சுமந்திரன் முன்னே எஜமான்கள் அவர்கள் பிடிபடலாம் என்றால் அதில் ராஜபக்சர்கள் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தார்கள். சமூக ஊடகங்களையும் அவருடைய பேர்கள் அடிபட்டிருந்தது. ஆகவே அவர்களது பேரை தான் சுமந்திரன் இப்போ சொல்கிறாரா என்ற கேள்வி வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பிள்ளையானுடைய வாக்குமூலங்களில் யார் யார் வெளிவரப் போகின்றார்கள், என்னென்ன விடயங்கள் வெளிவரப் போகின்றது, அவர் யாற்ற பேரை சொல்கிறார், அடுத்த கைதுகள் யாருடையதாக இருக்கலாம் என்றதையும் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் இந்த பிள்ளையானுடைய வாக்குமூலத்தின் பிறகு தான் தெரிய வரும். இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கருணா அம்மான் வந்து இந்த விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை சாடி இருக்கின்றார், அதாவது விமர்சிச்சிருக்கின்றார். ஏன் இவ்வாறான விமர்சனம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் விடுதலை புலி அமைப்பில் இருந்து கருணா அம்மான் அவர்கள் பிரிந்து போகின்றார். பிரிந்து போன பிறகு அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தையும் ஆரம்பித்திருக்கின்றார். அந்த வகையில் இப்போ கூட பிள்ளையான் தலைமையில் கருணாமன் வியாழேந்திரன் போன்றவர்கள் இந்த கூட்டணி ஒன்றை அமைத்திருந்தார். அந்த கூட்டணியில் இருந்தவர்களில் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டிருந்தார், பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். கருணாமானுக்கு பிரித்தானியா வந்து பயணத்திடையும் வைத்திருந்தது. அந்த வகையில் கருணா அம்மான் அவர்கள் தனியார் அதாவது சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிருந்து பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதில் முன்னர் வந்து அவர் தன்னுடைய வரலாற்றை கூறுகின்றார். அவர் வந்து எப்படியாக இந்த தான் இதில் விலகி பின்னர் என்ன செயற்பாடுகளை முன்னின்று நடத்தினார் என்ற விடயம் தொடர்பாக பேசுகின்றார். அதில் வந்து அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது நான் வந்து இதில் வெளியேறினதுக்கு வந்து காரணம் ரணில் விக்ரமசிங்கே என்ற சூழ்ச்சி என்று கூறுகிறேன். அந்த சூழ்ச்சி என்று கூறுவதை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முற்றுமுழுதாக தவறான விடயம். உண்மையிலேயே எங்களுடைய தளபதிகளும் போராளிகளும் நீண்ட காலமாக வெறுப்படைந்திருந்தார்கள். வடக்கை பொறுத்தவரையில் தலைவருக்கு நெருக்கடி வருகின்ற போதெல்லாம் எங்களது அணிதான் அவரை காப்பாற்றியது. மணராடு சண்டையாக இருக்கலாம், மட்டக்களப்பு போராளிகள் தான் அவரை காப்பாற்றினார்கள். அதே போன்று தலைவரின் மெய்ப்பாதுகாவலர்கள் கூட நாங்கள்லாம் தெரிவு செய்து அனுப்புவோம், அந்த அளவுக்கு காப்பாற்றோம். அதன் பிறகு போராட்ட கட்டமைப்பு அதை பொறுத்தவரை 25க்கும் அதிகமான போராட்ட கட்டமைப்புகள் இருந்தாலும் அதில் ஒரு கட்டமைப்பில் கூட கிழக்கு மாகாண போராளிகள் வரவே இல்லை என்று அவர் சொல்கிறார். கடற்புடியாக இருக்கலாம், புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், அந்த துறைகளில் கிழக்கு மாகாண போராளிகளை காண முடியாது என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இது திட்டமிட்ட செயலா அல்லது அவர்களுக்கு மனம் இடம் கொடுக்காமல் இதை செஞ்சினமான்னு தெரியல. இருந்தாலும் கூட தலைவரிடம் நான் பல தடவைகள் இது தொடர்பாக கூறியிருக்கின்றேன். இந்த சமநிலையை போனாவிட்டால் பிற்காலத்தில் பிரச்சனை வரும்னு சொன்னான். அப்போ இந்த விடுதலை புலிகள் கட்டமைப்பில் பெரும் பதவியில் கிழக்கில் எந்த ஒருத்தரும் இல்லை என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பிரதேசவாதத்தை அவர்கள் செய்தார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை இவர் முன்வைத்திருக்காங்க. இந்த விமர்சனம் ஏலவே முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இது தொடர்பாக பல விடயங்களும் பேசப்பட்டது. பெரும்பாலும் பல முக்கிய பகுதியில் கிழக்கில் இருக்கிறவர்களும் மேற்கொண்டார்கள், முக்கிய பல விடயங்களை மேற்கொண்டார்கள், முக்கிய பல பதவிகளை மேற்கொண்டார்கள் என்ற விடயம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் கருணாமான் சொன்ன இந்த விடயம் தொடர்பாக புலம்பெயர் மக்கள் மிக வெறும் விமர்சனங்களையும் அவர் மேலே முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த திருவள்ளுவர் கலாசார மண்டபம் தொடர்பான இன்னொரு முக்கியமான தோல்வழியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த திருவள்ளுவர் கலாசார மண்டபம் வந்து இந்தியா இயக்கி கொண்டிருந்தது. அந்த வகையில் இந்தியா வந்து 5 ஆண்டுகளுக்கு இந்த மண்டபத்தை இயக்குவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. அது 4 ஆண்டுகள் முடிந்திருக்கின்றது. அந்த வகையில் ஜாழ் மாநகர சபைக்கு இந்த மண்டபத்தை கையளிப்பது, அவர்கள் இயக்குவதற்காக இந்த மண்டபத்தை கையளிப்பது தொடர்பாக பேசப்பட்டிருந்தது.
இவ்வாறாக ஆளுநர் அவர்கள் இன்று நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த இவ்வளவு காலம் இந்தியா மையப்படுத்தியிருந்த அல்லது இந்தியா இயக்கியிருந்த இதை எவ்வளவு விரைவாக யாழ் மாநகர சபைக்கு ஒப்படைக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த கட்டத்தை நாங்கள் ஒப்படைக்கிறதுக்கான நகர்வுகளையும் அதற்குரிய சாதகமான நிலையும் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது என்று அவர் சொல்லியிருந்தார். ஆகவே ஏற்கனவே இந்த திருவள்ளுவர் கலாசார மண்டபம் என்கின்ற பொழுது பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியதாக கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது இதை மாணவர் சபை இயக்குவதாக முன்னர் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அதற்கு பிறகான காலப்பகுதியில் இது தொடர்பான விடைபெறுப்பு மாற்றப்பட்டிருந்தது. பிறகு இது இந்த குத்தகைய காலம் முடிவெறுகின்ற பட்சத்தில் இப்போ இது மாணவர் சபைக்கு கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விடைபெறுப்பு தொடர்பாக எவ்வளவு விரைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போகின்றது என்பதை. அந்த வகையில் உள்ளூராட்சி நெருங்கி கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான பல விடயங்கள் வெளியாகி வர்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தமிழ் கட்சிகள் என்பிபி தேசிய மக்கள் சக்தியை விமர்சித்து பல விடயங்களை தங்களுடைய தேர்தல் பிரசாரங்களை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். அதில் வடக்க தம்பசப்படுத்த தேசிய மக்கள் சக்தி முயல்கின்றது என்று நாங்கள் அது தொடர்பாக மக்கள் ஏமாறக்கூடாது என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் எதிர்கொள்ளணும் என்று ஆழமாக சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். அது தொடர்பான முழுமையான காணொலியையும் நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் அரசாங்கம் தாங்களே வெல்ல வேணும் என்று சொன்ன ஒரு நிலையில் முக்கியமாக பிரதம மந்திரி, ஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர் போன்ற பல அமைச்சர்களும் இங்கு இருக்கக்கூடிய கடத்தொழில் அமைச்சருக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட அமைச்சர்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விஜயம் செய்து பல கூட்டங்களில் பங்கு பெற்றி அவர்களும் இந்த தேர்தலில் தாங்கள் வெல்ல வேண்டும் என்ற அவசியத்தை பற்றி பேசி வருகின்றார்கள். முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், நாங்கள் இலங்கையர்களாக ஒன்றிணைவோம் என்று கூறுகிறார்கள். ஊரும் நமதே, நாடும் நமதே என்ற விதமான கோஷங்கள் எல்லாம் அவர்களால் முன்வைக்கப்படுகின்றது. மறுபுறத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் திரு சுமந்திரன் போன்றோர் ஊர் எங்களுக்கு, நாடு அவர்களுக்கு என்ற விதமான வேறு சுலோகனையும் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்கள் பற்றி நாங்கள் ஒரு தமிழ் மக்கள் நிச்சயமாக இதை பற்றி அவர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். என்று சொன்னால் இந்த ஜனாதிபதியும் சரி, இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி, தமிழ் மக்களுக்கு மிக பல உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் முக்கியமாக அவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது, நாங்கள் சாதிவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, இனவாதம் இல்லை என்ற ஒரு சுலோகனை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களது சகல நடவடிக்கைகளும் நாங்கள் பார்த்தோமென்றால் இனவாதமானதாகவும் மதவாதமானதாகவும் தான் அது இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் குச்சவெளி பிரதேச சபையில் 28 புத்த கோயிலுக்கு மேல் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவை அனைத்தினுடைய கட்டுமானங்கள் எதுவும் நிறுத்தப்படவில்லை. இவை அனைத்து வேலைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனைப் போலவே வடக்கு மாகாணத்திலும் பல இடங்களில் தையிட்டி போன்ற இடங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே இவர்களால் தீர்க்கப்படவில்லை. அதே போல் நாங்கள் வந்தவுடன் சகல காணிகளும் விடுவிக்கப்படும் என்றெல்லாம் உறுதி கூறப்பட்டது. போன ஜனாதிபதி தேர்தலின் பொழுதோ பாராளுமன்ற தேர்தலின் பொழுது ஒரு சிறிய வீதி விடப்பட்டது. இப்பொழுது பலாலி வீதி பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளுடன் பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மாத்திரம்தான் அதனால் போக்குவரத்து செய்ய முடியும். ஒரு வீதியை விடுவிப்பதற்கு கூட இவ்வளவுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் வேறு எந்தவித காணிகளும் வடக்கிலோ கிழக்கிலோ வேறு எந்த விதமான காணிகளும் புதிதாக வந்த இந்த அரசாங்கத்தால் விடுவிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் கைதிகளாக இருக்கக்கூடிய சொற்பமானவர்கள் தான் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்கு கூட 6 மாத காலத்தில் ஒருவர் கூட இவர்களால் விடுவிக்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடயம். ஆகவே இதைப்போல நாங்கள் அடக்கி கொண்டு போகலாம். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான எந்தவித நடவடிக்கையும் இல்லை. ஆனால் ஜெனீவா சென்று தாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் என்று கூறுவார்கள். எதுவும் செய்ய முடியாத நிலையில் அல்லது செய்யாத நிலையில் தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. இவர்கள் வருகிற பொழுது சிங்கள மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எல்லோருக்கும் ஊழலை நாங்கள் ஒன்றாக ஒழிப்போம், ஊழல் பெருச்சாளிகளை கைது செய்வோம், அவர்கள் கொண்டு போன பணம் எல்லாத்தையும் கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். இன்று வரை ஊழல் சம்பந்தமாக எத்தனை நபர்கள், எத்தனை முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? ஒரு பிள்ளையான் சில கொலை குற்றங்கள் தொடர்பான சில முறைகளில் அவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏனைய சிலர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
ஆனால் இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஊழல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சம்பந்தப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ அல்லது ரணில் விக்ரமசிங்கே போன்றோர் இவர்கள் பற்றியெல்லாம் முன்னர் நிறையவே இவர்கள் பாராளுமன்றத்தில் ஜேவிபியினர் பேசினார்கள். இவர்கள் எல்லாம் ஊழல் பரிச்சாளிகள், இவர்கள் நாங்கள் வந்தார் இவர்கள் எல்லோரையும் கைது செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் இன்று வரை அவ்வாறான ஒருவர் கூட இவர்களால் கைது செய்ய முடியவில்லை. இவ்வாறான நிலையில்தான் இவர்கள் திரும்பவும் வடக்குக்கோ கிழக்கிற்கோ வந்து இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் என்றால் மீண்டும் எங்களுக்கு உள்ளூராட்சி சபைக்கு வாக்களியுங்கள், ஊரின் நமதே நாடின் நமதே, ஆகவே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஆகவே இவர்களுடைய இந்த பித்தலாட்டங்களை இவர்களுடைய இந்த கருத்துக்களை மக்கள் மிக மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம். இவர்கள் இவ்வளவும் சொல்லி செய்து கொண்டுதான் நாங்கள் மதவாதம் இல்லை அல்லது இனவாதம் இல்லை என்று பேசுபவர்கள் ஒரு விடயத்தை தானும் செய்யவில்லை. அந்த மதவாதம் இனவாதம் என்று பேசிக்கொண்டு தான் இல்லை என்று பேசிக்கொண்டு தான் புத்த கோயில்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எந்த அடிப்படையில் இந்த புத்த கோயில்கள் கட்டப்படுகின்றது? அதே போல் பயங்கரவாத தடை சட்டம் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக ஒன்றை கொண்டு வர முயல்கிறார்களே தவிர அதனை இல்லாது ஒழிப்பதற்கான இவர்களது எந்த விதமான நிலைகளும் இவர்கள்ட்ட இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த உள்ளூராட்சி சபைகள் என்று சொல்லக்கூடியவை, அது மாநகர சபைகளாக இருக்கலாம், நகர சபைகளாக இருக்கலாம், பிரதேச சபைகளாக இருக்கலாம், இவை அனைத்தும் 100% மாகாண சபை அதிகாரங்களுக்கு உட்பட்டோர் விடயம். ஆக இவற்றை கையாள வேண்டிய அனைத்து பொறுப்புகளும் கடமையும் உரிமையும் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் மாகாண சபைகளுக்குத்தான் இருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி சபைகளில் எந்த விதமான இடையூறுகள் நிகழ்த்தவோ அதில் அது ஏதாவது கை வைக்கவோ மத்திய அரசாங்கத்திற்கு எந்த விதமான உரித்தம் கிடையாது. மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்களில் உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் என்பது முழுமையாக பகிரப்பட்ட விடயம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவ்வாறான சபைகளை இந்த நாட்டினுடைய தேசிய இன பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை மீளவும் ஆளும் தரப்புகளுடன் கையளிப்போமாக இருந்தால் அதே மாதிரியான தவறு இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், மிக பெரிய போராட்டத்துக்கு பிற்பாடு, மிக லட்சக்கணக்கான இழப்புகளுக்கு பிற்பாடு எங்களுக்கு கிடைத்த ஒரு விடயம் இந்த மாகாண சபைகள் முறைமை என்பது. இந்த மாகாண சபைக்குள் உள்ளடங்கிய உள்ளூராட்சி சபைகள் விடயம் என்பதும் எமக்காக கிடைத்த ஒரு விடயம். ஆகவே அந்த விடயத்தை இந்த தேர்தலில் நாங்கள் விட்டு கொடுப்போமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை மீளவும் மத்திய அரசுக்கு அல்லது மத்திய அரசில் தொங்கிக் கொண்டிருப்போரிடம் நாங்கள் கையளிக்கிறோம் என்பதுதான் கருத்தாகும். ஆகவே தயவு செய்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தின் பின்னர் கிடைத்த சில விடயங்களை, சில உரிமைகளையாவது நீங்கள் உங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும். அதனை மீளவும் நீங்கள் அரசு தரப்பிடம் அல்லது அவ்வாறான கட்சிகளிடம் நீங்கள் ஒப்படைப்பீர்களாக இருந்தால் எமது போராட்டத்துக்கு இழப்புகளுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதையும் தயவு செய்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நம்புகின்றேன், ஏற்கனவே நாங்கள் விட்ட தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று நாங்கள் ஏற்கனவே விட்ட தவறுகளின் காரணமாக இன்று இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் சரி பாராளுமன்ற தேர்தலிலும் சரி எங்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள், எங்களுக்குத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்திருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் முடிவுகளை எடுப்போம் என்ற தோரணையில் தான் இப்பொழுது பேசி வருகின்றார்கள். உள்ளூராட்சி சபைகளும் அவர்கள் வசம் போமாக இருந்தால் மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களைத்தான் நம்பியிருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு விதமான கருத்தை உலகம் பூராகவும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்று ஏற்பட்டு வருகிறது என்பதை தமிழ் மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அல்லது தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆளும் கட்சியினுடைய அந்த போக்கை நாங்கள் இடைநிறுத்த வேண்டும் என்ற தேவையும் அவசியமும் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே அதனை புரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை விட்டு கொடுக்காமல் அதனை நீங்களே உங்கள் கைகளில் எடுத்து இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அடுத்த ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இப்பொழுது இன்னும் ஒரு நான் நம்புகின்றேன், ஒரு காலத்துக்கு ஏக்கராட்சிய
என்ற ஒரு விடயம் ஒரு பக்கத்தால் பேசப்பட, சமஷ்டி தான் எங்களுக்கு தேவை என்று இன்னொரு பக்கத்தால் பேசப்பட, ஆனால் இந்த இரண்டு விடயத்தையுமே நாங்கள் திருத்த வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் வேண்டும். இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. இப்பொழுது சொல்லப்படுகிறது மாகாண சபை தேர்தலுக்கு பிற்பாடு அரசியல் சாசனத்தை நாங்கள் புதிய ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வருவோம் என்று பேசப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் எப்பொழுது என்று கேட்டால் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருஷம். ஏன்னு சொன்னால் இப்பொழுது 1-3 தேர்தல் நடந்தாச்சு, கையில் காசு இல்லை. ஆகவே அடுத்த வருஷம் மாகாண சபை தேர்தல் என்று பேசப்படுகிறது. அது வந்தால்தான் தெரியும். மாகாண சபை தேர்தல் உண்மையாகவே வந்தால்தான் தெரியும் மாகாண சபை தேர்தல் வருகிறதா இல்லையா என்று. மாகாண சபை தேர்தல் வந்ததுக்கு பிற்பாடு இந்த என்னென்று சொல்வது புதிய அரசியல் சாசனம் பற்றி பேசலாம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இங்கே முக்கியமான நிலைமை என்னென்று சொன்னால், ஏக்கராட்சிய என்று சொன்ன விடயம் ஏற்கனவே மைத்திரிபால ரணில் அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்வு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. பிற்பாடு அதெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு விடயமாக போய்விட்டது. சமஷ்டி என்பது எல்லோரும் உச்சத்தில் நாங்கள் நின்று சமஷ்டி வேணும் என்று பேசுகிறோம். தவிர அந்த சமஷ்டியை பெற்றுக்கொள்வதற்கான பொறிமுறை என்பது யாரிடமும் இல்லை. வெறுமனே நாங்கள் ஒரு விவாத பொருளாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அதனை பெற்றுக்கொள்வதற்கான மார்க்கமோ வழிமுறையோ அதற்கான நடவடிக்கைகளோ எதுவும் யாராலும் இதை பற்றி பேசக்கூடிய எந்த தரப்பாலும், அது தமிழ் கட்சியாக இல்லை இலங்கை தமிழ் காங்கிரஸால் வேறு யாராக இருந்தாலும் கூட அவ்வாறான ஒரு நிலைமைகளை காணக்கூடியதாக இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய நாங்கள் மீண்டும் மீண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், குறைந்தபட்சம் தமிழ் மக்களுக்கென்று அல்லது 9 மாகாணத்துக்கும் ஒதுக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள் என்பது, அந்த உரிமைகள் என்பது நிச்சயமாக இருக்கின்றது. அது குறைந்தபட்சமோ ஆக குறைந்தபட்சமோ என்பது 2ஆம் பட்சமான கேள்விகள். ஆனால் 13வது திருத்தம் என்ற ஒரு விடயம் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. அதன் பிரகாரம் மாகாண சபைகள் என்று சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் கடந்த 7 வருஷமாக நடத்தப்படவில்லை. ஆகவே முதல் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடாத்தி மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை முழுமையாக நிறைவேற்றி அதனூடாக நாங்கள் கேட்கின்ற ஏனைய விடயங்கள், அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை நோக்கி போவதற்கு முன்பாக இந்த அதிகாரங்கள் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொள்வது, இந்த இருக்கக்கூடிய அதிகாரங்களை கையில் எடுக்கப்படுமாக இருந்த உதாரணத்துக்கு உள்ளூராட்சி சபைகள் என்பது மாகாண சபைகளுக்கு சொந்தமானது. உள்ளூராட்சி சபைகள் தான் எந்த ஒரு கட்டடம் கட்டுவதற்கோ அவ்வாறானதுக்கெல்லாம் அதுக்கான பெர்மிஷன் கொடுப்பது, அதுக்கான அனுமதியை வழங்குவது உள்ளூராட்சி மன்றங்கள். அவை அப்படியான விடயத்தை மாகாண சபைக்கு கீழ் இருக்கும் பொழுது அதனை முழுமையாக எடுத்து அதனுடைய கட்டுப்பாடுகளை சரியான முறையில் கொண்டு வருமாக இருந்தால் பல்வேறுபட்ட சட்டவிரோதமான கட்டுமானங்களை கூட தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதல் என்ன நடைமுறை சாத்தியமாக எங்களால் உடனடியாக எமது கைவசம் எடுக்கக்கூடியவற்றை எடுத்து தமிழ் மக்களுடைய கரங்களை பலப்படுத்த முடியுமோ அவை உடனடியாக செய்யப்பட வேண்டும். வாத பிரதிவாதங்களுக்குரிய விடயங்களை தொடர்ந்து விவாதித்து கொண்டு போவது என்பது அதனால் யாருக்கும் எந்த விதமான பிரயோசனமும் வரப்போவதில்லை. அது ஒரு நீண்ட காலம் எடுக்கலாம் என்று சொன்னால் அதற்கான ஒரு நீண்ட கால திட்டங்களை வகுத்து அதனை எவ்வாறு செயற்படுத்துவது என்பதை எல்லோரும் இணைந்து நாங்கள் யோசிக்க வேண்டும். இப்பொழுது புதிய அரசியல் சாசனம் வருமா வராதா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அந்த ஒரு வருமோ வராதோ என்று ஒரு தெரியாத ஒரு விடயத்தை பற்றித்தான் இப்பொழுது பேசப்படுகிறது. தமிழ் மக்களுடைய அரசியல் தரப்பிலிருந்து பேசப்படுகிறது. அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அதில் அங்கம் வகிக்கக்கூடிய ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, நாங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் உள்ள அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொள்வதென்பதும் தமிழ் மக்களது கரங்களை அந்த அதிகாரங்களால் நாங்கள் பலப்படுத்துவதென்பதும் அந்த அடிப்படையிலிருந்து அடுத்த கட்டங்களை நோக்கி முன்னேறுவதென்பதுதான் முக்கியமான விடயமாக நான் கருதுகின்றேன். இறுதியாக ஒரு விடயம், நாங்கள் சில சமயங்களில் சில சுலோகங்களை முன்வைக்கின்ற பொழுது அது சரியா பிழையா என்று அமர யோசிக்காமல் சில சுலோகங்களை முன்வைப்பது சரியாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஏனென்று சொன்னால் இப்பொழுது தமிழ் கட்சியினால் அல்லது முக்கியமாக சுமந்திரன் போன்றோரால் வைக்கக்கூடிய ஒரு சுலோகன், நாடு உங்களுக்கு ஊர் எங்களுக்கு என்று சொன்ன விதமான சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த ஊர்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த நாடு.
ஆகவே இந்த நாட்டை நீங்கள் கொடுத்து போட்டு ஊரை நாங்கள் வைத்திருக்க போகிறோம் என்று நாங்கள் சொல்கிறதில் வந்து அது ஒரு சிரிப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது இந்த விடயங்கள் சிலவரை சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் என்ற காரணத்துக்காக சொல்கிறார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் இவை மிக மிக தவறான சில சுலோகங்களை நாங்கள் மக்களுக்கு முன் கொண்டு செல்வது வந்து அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. ஆகவே அவர்கள் யோசிக்க வேண்டும். இந்த வடகிழக்கு இணைந்தது தமிழருடைய தாயக பிரதேசம் என்று நாங்கள் சொல்கின்றோம். வடகிழக்கு இணைந்த அந்த தாயக பிரதேசத்தை வந்து இதுவும் உங்களுக்குத்தான், ஆனால் அதில் உள்ள கிராமங்கள் தான் எங்களுக்கு என்று சொல்லுகின்ற அந்த போக்கு அது வந்து ஒரு சரியான ஒரு ஆணித்தரமான கருத்தாக நான் பார்க்கவில்லை. அது வந்து நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளை மலினப்படுத்தக்கூடிய ஒரு 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 சுலோகனாகத்தான் அது இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அவர்கள் அது தவறென்றவர்கள் புரிந்து கொண்டால் அவ்வாறான சுலோகங்களை அவர்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதும் எனது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அரசாங்கத்தின் அமைச்சரான சந்திரசேகரன் சொல்லியிருக்கிறார், இங்கே இருக்கிற ஒரு கீழ்த்தரமான செயற்பாட்டை செய்து தங்களை அடக்க வலிக்கலாம் அவ்வாறுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அவை செய்து அதை மாதிரி எங்களால் செய்ய முடியும் என்ற அதட்டலான தொகையில் சொல்லியிருக்கிறார். அதே போன்று கிழக்கில் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், உள்ளாட்சி அதிகாரங்களை எங்களிடம் தந்தால்தான் அபிவிருத்திக்கான இதில் நாங்கள் செய்வோம் அல்லது அப்படியே இருக்கும் என்றது சொன்னீங்க. அதாவது மிரட்டலான தொகையில் சொல்லப்பட்டது. இது தொடர்பாக உங்களை பார்க்க முதலாவது ஏவிபியினுடைய மிரட்டல், உருட்டல், ஏவிபியினுடைய கொலைகள், அவர்கள் கடந்த காலங்களில் செய்து முடிந்த பல விஷயங்கள் அனைத்தும் வந்து நிச்சயமாக தமிழ் மக்களுக்கோ இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆகவே அந்த நிலையில் நாங்கள் வந்து பார்ப்போமா இருந்தால் எமது கடல் தொழில் அமைச்சராக அவர் கடற்தொழில் அமைச்சர் இலங்கைக்கா யாழ்ப்பாணத்துக்கா என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது. என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தித்தான் அந்த கடற்தொழில் அமைச்சு வேலைகள் நடைபெறுகிறது. யாழ்ப்பாணம் கடல் தொழில் அமைச்சின் மையப்புள்ளியா அல்ல யாழ்ப்பாணத்தில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறதா என்பது கூட எனக்கு தெரியாது. என்று சொல்லி சொன்னால் அவரது முழு நடவடிக்கையிலும் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது. இவ்வளோத்துக்கும் அவர் ஒரு யாழ்ப்பாணத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைச்சராக இருந்தாலும் பரவாயில்லை, அவ்வாறான ஒரு அமைச்சராகவும் அவர் இல்லை என்பதும் அடுத்த ஒரு விடயம். ஆகவே முக்கியமான விடயம் என்னவென்றால் மிக தெளிவான சில விஷயங்கள் இருக்கிறது. கோயில் வீதிகளில் நாங்கள் அரசியல் கூட்டங்கள் நடத்த முடியாது என்ற சில விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே அப்படியான சில விடயங்களை அரசாங்கம் தானாகவே வந்து மீறுவதாக இருந்தால் தேர்தல் ஆணையகம் அதுக்கு தொடர்பாக என்று சொல்லி சொன்ன நீர்வேலியில் அவ்வாறான ஒரு சில விஷயங்கள் நடத்தப்பட்டது. நாங்கள் பல்வேறுபட்ட இடங்களில் அவ்வாறான விடயங்கள் நடத்தப்பட்டது. ஆகவே சந்திரசேகரம் போன்றோர் அவர் முன்னேறப்படி இருந்தாலும் இப்பொழுது அமைச்சரான ஒரு தரத்துக்கு உயர்ந்திருக்கிறார். ஆகவே அந்த அமைச்சரான தரத்துக்கு உயர்ந்திருக்கிற பொழுது அவரது மொழியும் பாஷையும் அதற்கேற்ற வகையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அவரது மொழியும் பாஷையும் வேறு வேறு தரத்தில் இருக்குமாக இருந்தால் ஏனையோரும் அவரது தரத்தில் இறங்கி அவரை கண்டிக்க வேண்டிய சில நிலவரங்கள் ஏற்படும். ஆகவே சந்திரசேகரம் அவர்களுக்கு ஒரு அமைச்சு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அவர் நிச்சயமாக அமைச்சு பொறுப்பை பார்க்கலாம். அது அவர் தனது கட்சி வேலைகளை பார்ப்பதில் யாருக்கும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்று சொல்வது கட்சி சார்பற்ற முறையில் யார் யார் வந்து தேர்தல் குற்றங்கள் இழைக்கிறார்களோ அவர்களுக்கு மேல் அவர்கள் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமாக ஏனி ஒரு கட்சி வந்து ஒரு கோயில் வீதியில் போட்டால் உடனடியாக போலீஸார் அவ்விடத்துக்கு வருவார்கள், அவர்களை விரட்டுவார்கள், கூட்டங்கள் வைக்க முடியாமல் செய்கிற விஷயங்கள் எல்லாம் முன்னர் நடந்திருக்கிறது. ஆகவே போலீஸாரும் சரி தேர்தல் ஆணையமும் சரி ஒரு சுதந்திரமான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தலை நடத்த வேண்டுமே தவிர அவர்கள் வந்து தாங்கள் விரும்பியவாறு ஆளுந்தரப்புக்கு ஒரு விதமாகவும் ஏனையோருக்கு ஒரு விதமாக நடக்கிற விடயம் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த வகையில் சந்திரசேகரன் அவர்கள் தமிழ் தரப்பை மிரட்டி செய்யலாம் என்று சொல்லி அவர் யோசித்தால் அவர் யோசிக்கணும். இந்த மிரட்டலெல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதையும் அவர் யோசிக்க வேணும். என்று சொன்னால் அவர்களைப் போல பல பேரை சந்தித்துத்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்களுக்கு வந்து அவருடைய உருட்டல் மிரட்டல் செயற்பாடுகள் இங்கே ஈடுபடும் என்று அவர் சொன்னால் அது பிழையானது. அதை நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு தேவையானவர்கள் யார் என்பதை அவர்கள் தெரிவு செய்வார்கள். ஆனால் ஜனாதிபதி இன்றைக்கு ஜனாதிபதி வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் வந்து போனார். ஆளுந்தரப்பினுடைய வெளிவிவகார அமைச்சர் வருகிறார். அதே போல் வந்து
பிமல் ரட்நாயக் அவர் போக்குவரத்து அமைச்சர் அவர் வருகிறார். ஆகவே இப்படி பல்வேறுபட்ட ஆட்கள் இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று சொன்னதற்காக வருகிறார்கள். ஆகவே இவர்கள் எவ்வாறானவர்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த முறை நான் நம்புகின்றேன் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, இவர்கள் கடந்த 6 மாதங்களில் எதையும் புதிதாகவோ அல்லது மக்களுக்கு உத்தரவாதம் அளித்ததன் பிரகாரமோ இவர்கள் இதை சிங்கள நாட்டிலும் எதனையும் செய்யவில்லை, தமிழ் பக்கத்திலும் எதனையும் செய்யவில்லை. அவை நான் நம்புகின்றேன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் என்பது அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இல்லை, அது அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். ஊரின் நமதே, நாடின் நமதே, எல்லாம் நமதே. அதாவது இதுக்கு முன்னுக்கு என்னென்று சொல்கிறது, மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருந்த காலத்தில் அவரும் சொன்னார், எல்லா முழு நாடும் எமது நாடு என்ற விதமான ஒரு கருத்தை சொன்னார். பிறகு ஒரு ஏக்கராட்சி என்று சொன்ன ஒரு புதிய ஒரு சுலோகனை மைத்திரிபால சிறிசேனா போன்றவர் கொண்டு வந்தார்கள். இப்போ ஊரின் நமதே, நாடின் நமதேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் ஒரே விதமான ஒரே விடயங்கள் தான். சொல்லாடல்கள் வித்தியாசமே தவிர இவர்களுக்கு கொள்கையிலோ கோட்பாடுகளிலோ எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஆகவே வடக்கு கிழக்கு என்பது தமது பிடிமானத்துக்குள் இருக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை அவர்களால் அகற்ற முடியவில்லை, இங்கே இருக்கக்கூடிய காணிகளை அவர்களால் விடுவிக்க முடியவில்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பல்வேறுபட்ட கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இவர்கள் இன மத பேதமற்ற சமூகத்தை உருவாக்குவதாக கூறுகிறார்கள். இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் கூட இப்பொழுது நாடன் நமதே ஊரின் நமதே என்று சொல்வதனூடாக ஒட்டுமொத்தமாக இவர்கள் அதே விஷயத்தை ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் செய்த அதே விஷயத்தை இன்று வரை ஒருவித மாற்றமும் இல்லாமல் தொடர்கிறார்கள் என்பதன் அர்த்தம். அது நான் சொல்ல போனால் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், புத்த கோயில்கள் கட்டுப்படுவது என்பது நிறுத்தப்படவில்லை, நடைபெற்று கொண்டிருக்கிறது. காணிகள் விடுவிக்கப்படுவது என்பது ஒரு காணி கூட விடுவிக்கப்படவில்லை, இந்த 6 மாதமாக விடுவிக்கப்படவில்லை. ஒரு அரசியல் கைது கூட விடுவிக்கப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இந்த புதிய அரசாங்கத்தால் என்ன செய்திருக்கிறார்கள்? பிறகு நாங்கள் இவர்கள் என்னத்துக்கு தானே செய்கிறான்னு சொன்னால் அவர்களது கொள்கை. அவர்களை பொறுத்தவரையிலும் கூட தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக ஒரு பூர்வீகமான புராதனமான உலகத்தின் முதன்மையான தமிழ் மொழியை கொண்டவர்களாக அவர்கள் தங்களது பிரச்சனைகளை தாங்களே கையாள்வதற்கு விடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இவர்கள் மாகாண சபைக்கு எதிரானவர்கள், அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள். இவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் நாங்கள் மாகாண சபை தேர்தலை கொண்டு வருவோம் என்று கூறுகிறார்கள். வந்ததுக்கு பிற்பாடு தான் பார்க்க வேணும். அடுத்த வருஷம் என்றால் அது அடுத்த வருஷம் ஆரம்பமா முடிவா வருமா வராதா ஒன்றுமே தெரியாது. ஆகவே அவ்வாறான நிலையில் நாங்கள் இவர்களை ஏனையோரிடமிருந்து பிரித்து பார்ப்பது அர்த்தமற்றது. இவர்கள் இனவாதமற்றவர்கள் என்றோ மதவாதமற்றவர்கள் என்றோ இவர்கள் நல்லவர்கள் என்றோ அல்லது முற்போக்கானவர்கள் என்றோ இவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்றோ யாராவது தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து பேசுவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக தவறானது. அது இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு 1-3 பேர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் என்பிபி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள். குறைந்தபட்சம் அவர்கள் யோசிக்க வேண்டும், இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாங்கள் குறிப்பிட்ட சில ஓரிரு விடயங்களாவது வடக்கு கிழக்கில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை அவருக்கு பேர் என்ன இருக்கக்கூடிய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் அதை பற்றி ஆலோசிப்பது முதல் நல்லதென்று தான் நான் நம்புகின்றேன். மக்களுக்கு அவர்கள் பேச முன்பு தாங்கள் என்னவற்றை இந்த 6 மாதத்திற்குள் சாதித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் சொல்வது நல்லதுன்னு நினைக்கின்றேன். தாங்கள் என்பிபியினராக ஜேவிபியினராக என்று பல கேள்விகளுக்கு மக்கள் மத்தியிலே தவறான கருத்துக்களை பேசி வருவதாகவும் தாங்கள் என்பிபியாகவே இந்த தேர்தல் களத்தில் நிற்பதாகவும் பிரதமர் கூட ஜேவிபியினுடைய உறுப்பினர் இல்லை என்று சொல்லி என்பிபியினுடைய யாழ்மாணர் மேயர் வேட்பாளர் தெரிவித்திருக்கிறார். அவரே யாழ் மாநகர தேர்தல் வேட்பாளர் என்பிபியினுடைய யாழ் மாநகர அந்த வேட்பாளர் யாருன்னு கேட்குறோம். கபிலன். ஓகே, சரி. முன்னாள் விரிவுரையாளர்களுடைய சரக்கும் அவ்வளவுதான் என்று சொல்லி சொன்னால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. சரிதானே? எல்லோருக்கும் தெரியும் ஏவிபி தான் இதில் என்பிபி என்ற பெயரில் இருக்கிறது. இந்த என்பிபி என்றதுக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்குத்தானே, ட்ரேட் யூனியன், தொழிற்சங்கம், இது எல்லாமே ஜேவிபியால் உருவாக்கப்பட்டது. இது எதுவும் வெளியிலிருந்து வந்த புதிய சாமான்கள் என்றெல்லாம் கிடையாது. இது ஜேவிபி உருவாக்கி அதுக்கு என்பிபி என்ற ஒரு பெயரை கொடுத்து ஜேவிபி தான். இப்போ நான் கேட்குறேன், ஜேவிபியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா
அவர் சொல்வது அந்த கொள்கை ரீதியாக அவர் சொல்வது அங்கே செய்யப்படுகிறதா, இல்லை எங்களுடைய பிரதமர் கருணை தானே கருணை சொல்வது செய்யப்படுகிறதா? நிச்சயமாக அவர்கள் சொல்வது எதுவும் இல்லை. ஆகவே இவர்கள் 100% ஜேவிபியாகத்தான் சேர்ப்பார்கள். பேருக்கு என்பிபி என்ற ஒரு போட் இருக்குது. அந்த என்பிபி என்ற போட் நான் கேட்குறேன் சரி நீங்கள் என்பிபி என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஜேவிபிக்கும் உங்களுக்கும் இடையில் என்னென்ன வித்தியாசங்களை நீங்கள் கொள்கை ரீதியாக என்னென்ன வித்தியாசங்களை வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் இப்போ தமிழ் மக்கள் மத்தியிலேருந்து ஜேவிபிக்கு மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. என்ன குற்றச்சாட்டு? வடக்கு கிழக்கு பிரிப்பதற்காக நீங்கள் போனீர்கள், எங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அதை பிரித்தீர்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்குது. சரிதானே? இப்போ நீங்கள் என்பிபியாக வந்து விட்டீர்கள். இப்போ உங்களுடைய நிலவரம் என்ன? வடக்கும் கிழக்கும் ஒன்று இணையலாமா, இணையக்கூடாதா? நீங்கள் ஜேவிபியாக பேச போகிறீர்களா அல்ல என்பிபியாக பேச போகிறீர்களா? அதே போல் நாங்கள் பல கேள்விகளை கேட்கலாம். பயங்கரவாத தடை சட்டம் ஜேவிபி சொல்லி இப்போ என்பிபி சொன்னதை எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஜேவிபி என்ன சொல்லுது, இல்லை என்பிபி இப்போ என்ன சொல்லுது? எல்லாருமே ஒரே விஷயத்தை தானே பேசுகிறீங்க. என்பிபியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றை தான் பேசுகிறீங்க, ஜேவிபியாக இருந்தாலும் ஒன்றை தான் பேசுகிறீங்க. அவை ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் கொள்கை ரீதியாகவே பெரிய மாறுபாடுகள் இருப்பது போலவும் ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன். சர்வதேச ரீதியாக உதவிகள் ஒத்தாசைகள் தேவை என்ற பட்சத்தில் இந்திய தரப்பினுடைய ஒத்தாசை தேவை, அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய ஒத்தாசை தேவை. ஆகவே அந்த வகையில் சில விட்டுக் கொடுப்புடன் அவர்கள் நடக்கிறார்கள் போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அண்மையில் இந்திய பிரதமர் மோடி வந்திருந்த பொழுது அவ்வாறான ஒரு பாரிய தோற்றப்பாடு காட்டப்பட்டது. தாங்கள் ஒன்றும் பெரிய இடதுசாரி குஞ்சுகள் இல்லை, நாங்கள் எல்லாரையும் முனைத்து கொண்டு போகக்கூடியவர்கள் என்ற விதமான ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டது. ஆகவே அந்த நிலைமையில் இருக்கின்றதே தவிர மற்றும்படி நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இவர்கள் ஜேவிபி என்பிபி என்று சொல்லுவதில் இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஜேவிபியும் என்பிபியும் ஒன்றுதான். யாராவது என்பிபியில் இருக்கக்கூடிய வேறு யாராவது எங்களுக்கும் ஜேவிபிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பேசட்டும் பார்க்கலாம். கருணை அமரசூரிய பிரதமர் சொல்லட்டும், எங்களுக்கும் ஜேவிபிக்கும் என்னென்ன வித்தியாசம் என்று சொல்லட்டுக்கும். தமிழ் மக்களது பிரச்சனையை என்பிபி எப்படி பார்க்குறது, ஜேவிபி எப்படி பார்க்குறது என்று எங்களுக்கு சொல்லட்டுக்கும். அப்படி சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வித்தியாசமே. இப்போ எங்களுக்கு தெரியுது உங்கள்கிட்ட வித்தியாசமே கிடையாது. நீங்கள் எல்லாம் ஒரே தண்ணியில் ஊறின மட்டைகள் என்பது தான் எங்களுக்கு புரிகிறது.